அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வெங்காய அடை தான் சுட போகிறேன். பாருங்கள், வெங்காயம், ஒரு தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு முட்டை, மூணையும் கலக்கி விட்டு வச்சுக்கிட்டேன். இதோட பாருங்கள், குறண்டு வெங்காய அடைக்கிண்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதான் வெங்காய அடை மாவு ஒரு அரைப்படி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 சுண்டு எடுத்திருக்கேன். அதை போட்டு அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் பசையணும். சோடா எதுவுமே போடக்கூடாது, சும்மா தான் பசையணும். நிறையா தான் ஒரு தேங்காய் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை சாப்பிட கேட்டுட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதான் இந்த அடை மாவு நல்லா பிணைஞ்சி எண்ணெய் வச்சு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் தான் ஊற்றணும். இந்த எண்ணெய் ஊற்றலாம், நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, சூரியகாந்தி எண்ணெய். இந்த எண்ணெய் வச்சு ஊற்றி சட்டியில் நல்லா பொசன்னு இருக்கும் அந்த அடை டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள், பார்த்தா பிடிச்சிருக்கேன். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அடுப்பில் சட்டியை வச்சு இந்த அடையை தட்டி பார்த்தோம் பாருங்கள், செம்ம சூப்பராக முருவலாக நல்லா பொசன்னு இருக்கும். சாப்பிட்றது புக்கும் போதே பொசன்னு இருக்கு பாருங்கள். சுட அடை ரெடியாக இருக்குது. அதுக்கு தொட்டுக்க வந்து காடை ஆனந்தான். காடை வாங்கினேன். அதை வந்து கொஞ்சம் காடையை வந்து பாருங்கள் பரட்டினா மாதிரி அந்த அடைக்கி காடை ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அதுக்காண்டி புள்ள செய்ய சொல்லிச்சு. அதுக்காக தான் செஞ்சேன். இந்த காடை ஆனந்தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும் பாருங்கள். செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனத்துக்கும் அந்த அடைக்கும் செம்மையாக இருக்கும். அதுக்கு செஞ்சுட்டா இதை வந்து தேங்காய் கரைச்சி ஊற்றல. இதுக்கு 2 கரண்டி பாதாம் பருப்பு தான் போட்டுருவேன். அதோட புல்லுவை கடிச்சுவா. எனக்கு வந்து இதில் அரைச்சி நான் வடை சுடுவேன். எல்லாமே கொடுத்து இஞ்சி பூண்டு எல்லாம் கறி மசாலாலாம் கொடுத்து இதில் வந்து ஒரு 2 காடை எடுத்து பிச்சு வச்சு நல்லா வேக வச்சு அதை மிக்சியில் அரைச்சி பெருஞ்சீரகம் கறி மசாலா எல்லாம் போட்டு அதை அடை சுடுவேன். அடை சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிய போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இந்த பிள்ளைகளுக்கு நான் அடை சுட்டுருக்கேன் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக ருசியாகவும் நல்லாயிருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிச்சு போட்டு அதில் உள்ள கறி மசாலா கொடுத்து சுடுங்க. இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.